கிருபையை அடைவதற்குரிய முதல் தகுதி தாழ்மை அல்லது தன்னை கர்த்தரிடத்தில் தாழ்த்துவது என்பதாகும். தாழ்மை என்றால் பொறுமையாக பேசுவது அல்லது நடப்பதல்ல. தாழ்மை என்றால் இனி நான் அல்ல, என் வாழ்க்கை முழுதும் இயேசு கிறிஸ்துவே என்பதே தாழ்மை. நியாயப்பிரமாணத்தில் இருந்து பவுல் கிருபைக்கு வந்தாலும் கூட அவரால் அந்த கிருபையை ருசி பார்க்க முடியவில்லை. எனவே அவர் தான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறது செய்கிறேன் என்று சொன்னார். அது நீங்கும்படிக்கு பல முறையும் ஜெபித்திருக்கிறார். கடைசியாக நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி கதறுகிறார். இப்பொழுது பவுல் தன்னைத்தானே தாழ்த்தி பலவீனங்களை குறித்தும் தன் பலவீனங்களுக்காக 3 முறை ஜெபித்ததாகவும் தேவனிடத்தில் முறையிடுகிறார். தேவன் தந்த பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்பது. அன்று முதல் பவுலின் வாழ்க்கை புரட்டி போடப்பட்டது. ஏனென்றால் அன்று முதல்தான் கிருபையை பவுல் ருசி பார்க்க ஆரம்பித்தார். ஆகையால் மறைக்காமலும் போராடாமலும் தாழ்த்துங்கள், அப்பொழுது விடுதலை அடைவீர்கள்.